காலை வணக்கம். சமாதான பிரபுவே, உம்மை நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். கருமையானவர்களே, ஒரு ஊழியர் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டார். தன்னுடைய பிரசங்க வேலையில் ஒரு சின்ன பையன், 4 வயது பையன், தன் தாயாரை எப்போ பார்த்தாலும் அப்பா எங்கம்மா, அப்பா எங்கம்மா, அப்பா எங்கம்மான்னு கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அந்த தாயார் ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப கடினமான வார்த்தைகள் அந்த பையன் மேலே பேசி அந்த பையனை அடிக்க ஆரம்பிப்பாங்க. காரணம், அந்த பையனுடைய தகப்பனார் தன்னுடைய தாயாரை விட்டுட்டு அவர் வேறு ஒரு பெண்ணோட போய்விட்டார். இந்த தாயார் அப்படியே ரொம்ப வாழ்க்கை விரக்தியில் இருக்கிறாங்க. இந்த பையன் வேறு அன்னாடம் அவங்களுக்கு தன் தகப்பனை குறித்து நினைவு கூறுகிறதே, தன் புருஷனை குறித்து நினைவு கூறுறதை அவங்களால சகித்து கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை கூட்டி கொண்டு பக்கத்தில் உள்ள ஒரு பூங்கா, அந்த பூங்காவுக்கு போயிட்டு அவனை அந்த இடத்துல 2 பேரும் கொஞ்ச நேரம் அமர்ந்து அவங்க சொல்கிறாங்க, ஐயா தம்பி இங்கே நிலை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க போகிறாங்க. மாலை மயங்க ஆரம்பிக்கிறது, இரவு சூழ்கிறது. இந்த பையனுக்குள்ளே பயம் திடுக்கெடுக்க ஆரம்பிக்கிறது. ஐயோ, இங்கே ஒண்டியாக விட்டுட்டு போயிட்டாங்க, இருட்டாய் கொண்டே இருக்கிறதே. பசி மயக்கம் அவனுக்கு வேறு. சாப்பிடாம ரொம்ப நேரமாக இந்த இடத்துல உட்காந்துருக்கான், அம்மா காணுன்னு சொல்லிட்டு. இருள் சூழ அவனுக்கு அதிக பயம் எடுத்து அழ ஆரம்பித்து விட்டான். யாருமே அந்த பூங்காவில் இல்லை, இவன் தனிமையாக ஒண்டியாக இருக்கிறான். அந்த நேரத்தில் அந்த பகுதியில் காரில் வந்து கொண்டிருக்கிற 2 பேரும் பார்க்குறாங்க, ஒரு பையன் தனியாக ஏன் இங்கே உக்காந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்தி விட்டு அவனை பார்த்து விசாரிக்கிறாங்க. ஏன் தம்பி இங்கே இருக்கிற, என்ன, எங்கள் அம்மா எங்கள் அப்பான்னு கேட்டபோது, எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா இங்கே என்னை உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ பயப்படாதே வான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு வீட்டில் ஆகாரத்தை சாப்பாடை கொடுத்து நல்லா சாப்பிட வச்சுட்டு அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது இந்த பையனையும் பக்கத்தில் உட்காரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைத்து அவனுக்காக ஜெபித்து அவங்க குடும்பமாக அந்த பையனை வைத்து கொண்டு கணவன் மனைவி 3 பேரும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் அழுகிறான். தன் அப்பா அம்மான்ட்டு சொல்லி அழுகிறான். அதுக்கு அவங்க சொன்னாங்க, பயப்படாத, நாங்கள் உனக்கு அப்பா அம்மாவாக இருக்கிறோம், உங்கள் அம்மா உன்னை விட்டுட்டு எங்கே போனாங்கன்னு தெரியல, இனி நாங்கள் உனக்கு அம்மா அப்பாவாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த பையனை ஒரு பள்ளியில் படிக்க அனுப்புகிறாங்க. அந்த பையனும் படிக்கிறான். அவங்க ஒவ்வொரு முறையும் அந்த பையனிடத்துல பேசும் பொழுது, நாங்கள் உனக்கு அம்மா அப்பா, ஏசப்பாவும் உனக்கு அப்பா, நீ இனிமேல் எதுவானாலும் ஏசப்பாட்ட கேளு, மனம் திறந்து ஏசப்பாட்ட பேசு, ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோடனே அவனுக்கு ஆண்டவர் மேலே அதிக நம்பிக்கை, அதிக பாசம் இயேசு மேலே ஏற்படுகிறது. அவனுடைய கல்லூரி காலங்களில் அவன் ஒரு நல்ல மாணவனாக வரும்படியாக ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்கிறான். அவன் இயேசு மேலே ரொம்ப அன்பு. அது மாத்திரமல்ல, என்னை பெற்றவர்கள் திக்கற்றவர்களாக அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு ஆதரவு கொடுத்த இந்த தாய் தகப்பனுக்கு நீடித்த நாட்களை ஆயுள கொடுங்கன்னு சொல்லிட்டு இயேசுவிடம் எப்போதும் அவன் ஜெபிப்பான். அது மாத்திரமல்ல, அவன் ஆண்டவரே உமக்காக நான் இனி பணி செய்யணும், ஊழியம் செய்யணும், நீங்கள் அதுக்கு எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். அப்போ இந்த சாட்சி சொன்ன ஊழியர் சொல்கிறாரு, அந்த அனாதையான வாலிபன், அந்த அனாதையான குழந்தை நான் தான். என் தாயின் தகப்பனும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நான் அனாதையாக இருந்த பொழுது என்னை கொண்டு தேவனுடைய அன்பை என்னிடத்தில் புகுத்தின என் தாய் தகப்பனும் இந்த உலகத்தை விட்டு மறித்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு நான் அனாதை இல்லை, என் ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறான்னு சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளை, சங்கீத புத்தகத்தில் 10வது சங்கீதம் 41வது 14வது சங்கீத புத்தகத்தில் 10:14 இப்படி சொல்கிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயர். ஜெபம் செய்வோமா? அனாதையாக இருந்த அந்த குழந்தைக்கு, ஆண்டவரே நீ செய்த எல்லா விதமான நன்மைகளுக்குமாய் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இன்றைக்கு இந்த பூமியில் யாருமே அனாதைகள், திக்கற்றவர்கள், எல்லாருக்கும் நீர் தகப்பனும் தாயுமாய் இருக்கிறேன். ஆமேன்.